ஐயோ பாவலர்கள் எத்தனையோ மனிதன் இருப்பா, நீங்க பாத்திருக்கீங்கல்ல. அந்த பாரதி போயிட்டு எல்லாருமே கோயிலுக்கு போய் கை காலுக்கு நல்ல சொல்றத கொடு, நல்ல புத்திய கொடுங்கப்பா அப்படிதானே சொல்லுவான். நம்மால் போயிட்டு சொல்லடி சிவசக்தி என்னை சுடமிகு அறிவுடன் ஏன் படைத்தாய்? பூரா பையனை முட்டா பையனை படிச்சுட்டு எனக்கு மட்டும் இவ்வளவு அறிவை ஏன் கொடுத்த? நான் என்ன பேசினாலும் அவனுக்கு புரிய மாட்டேன். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய்கிறான். அந்த பாவலனின் பேரங்க நாங்க. என்ன கேட்கிறான், பாரதி சீமானுக்கு பாட்டன் ஆயிட்டாரா? பெரியார் தந்தையா இருந்தோம், ஜெயலலிதா அம்மா இப்ப மண்ணள்ளி வித்துட்டான். 6:32 திண்டாச்சு. இப்ப எம் ஸ்டாண்டுன்னு மலைக்கு போறான். மலையில இருந்துதான் நமக்கு அருவி, அருவியில இருந்தா ஆறு நீர் சோறு. இப்ப மலையை குடைய போறான் கல்குவாரின்ட்டு. இந்த ஸ்டாண்டு மண்ணு நம்ம கற்களை நொறுக்கி விற்க போறான். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்க. நம்மளால மரம் இல்லைன்னா நட்டு வளர்த்து நம்ம பிள்ளை வீட்டுக்கு வச்சிடலாம். தண்ணி இல்லைன்னா சேமிச்சு வச்சுட்டு போகலாம். சாலை இல்லைன்னா போட்டுட்டு போகலாம். வீடு இல்லைன்னா கட்டி வச்சுட்டு போகலாம். இதெல்லாம் செஞ்சு விட்டுட்டு போகலாம். கல்வி இல்லைன்னா கொடுத்துட்டு போகலாம். மருத்துவம் இல்லைன்னா அதை கத்து கொடுத்துட்டு போகலாம். ஆனா மலையும் மணலையும் நம்மளால உருவாக்க முடியாது. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதை முழுக்க அழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு வந்து காப்பாத்திடணும். ஏன்னா நம்ம தோழியை முடிச்சு விட்டுருவாங்கப்பா, கவனமா இருக்கணும். அப்புறம் அம்மா நாள் வராது, ஆத்தா நாள் வராது சாமி. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்.